வெல்கம் வியூவர்ஸ். +2 கெமிஸ்ட்ரி சிலபஸில் யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற லெசனில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், அதில் உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன் அண்ட் கிளமென்சன் ரிடக்ஷன் அண்ட் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முந்தின வீடியோ பார்க்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆல்டிஹைட்ஸ் which are easily oxidized to their corresponding carboxylic acid, which are the same number of the carbon atom are present in this parent aldehyde. ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய reagent வந்து common oxidizing agent வந்து acidified K2Cr2O7 or acidified acidic or alkaline KMnO4. ஓகே, அப்புறம் அல்லது குரோமிக் ஆக்சைடு இதான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆல்டிஹைட் பொதுவாக ஆக்சிடைஸ் ஆகணும்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வந்து அசிடிஃபைடு K2Cr2O7, acidic or alkaline KMnO4 or chromic oxide can be used. For example எடுத்துக்குவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்டிஹைடு வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஆல்டிஹைடு வந்து CH3 CHO acetaldehyde இல்லையா? acetaldehyde which are undergo oxidation by using the oxidizing agent which is known as the acidified K2Cr2O7 and acidic or alkaline KMnO4 or chromic oxide. That aldehyde which is oxidized to their corresponding acid CH3COOH, only addition of the oxygen. This is acetaldehyde. This is the acetic acid. Is it okay? Next one, this is oxidation of the aldehydes. Next you can move on to oxidation of the ketone. Oxidation of the aldehyde வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் oxidation of the ketone வந்து கொஞ்சம் tough. So we can use the powerful oxidizing agent. நாம் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டால், maybe the concentrated HNO3 or H plus KMnO4 or H plus K2Cr2O7. ஓகேவா? இங்கே என்னன்னா கார்பன் பாண்ட் வந்து cleavage ஆகி they can mixture of the carboxylic acid which are produced, then their carbon number is less than that of their parent ketone. அவ்வளோதான். இதான் வந்து இதனுடைய கண்டென்ட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது oxidation of unsymmetrical. Okay, unsymmetrical ketone எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல் வந்து போப்ஸ் ரூல். போப்போர்ட்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இதில் என்ன ஆகும்னா, ஆக்சிடேஷனில் வந்துட்டு நமக்கு இந்த அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனில் இருக்கக்கூடிய CO பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த CO பாண்ட் வந்து கிளிவேஜ் ஆகிட்டு இந்த CO குரூப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம், CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3ன்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். இது வந்து அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். அப்போது இங்கே பாண்ட் கட் ஆகும். we can use the oxidizing agent is known as the concentrated HNO3 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த CO இந்த CC பாண்ட் கட் ஆகும். இந்த CO குரூப் கீட்டோ குரூப் அப்படியே அசச் வித் CH3 குரூப், அந்த ஸ்மாலஸ்ட் அல்கைல் குரூப்போட இந்த கீட்டோ குரூப் வந்து சேர்ந்துடும். அப்போது உனக்கு கிடைக்கிறது என்ன, CH3 CH2, இந்த CH2 குரூப் வந்து COOH மாறும். ப்ளஸ் இங்கே 2 கார்பன் இருக்கா, அதுக்கான ஆசிட் வந்து CH3 COOH மாறும். ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட்? ப்ரோபியானிக் ஆசிட் அண்ட் அசிடிக் ஆசிடுங்கிற காம்பவுண்ட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். திஸ் போப்போஸ் ரூல், அதாவது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனை வந்து நம்ம
எடுக்கணும், ஆசிட் கிடைக்கணும்னா, அதாவது ஆக்சிடேட் ஆகணும்னா, we can using the powerful oxidizing agent that is known as the concentrated nitric acid. Okay, oxidation now it's over. Next நாம பார்க்க போகிறது reduction. reduction நாம பார்க்க போகிறோம். reduction of yes என்னென்ன சொல்லலாம், reduction of aldehyde and ketone சொல்லிக்கலாம். இப்போ reduction reaction of aldehyde and ketone. ஓகே, இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் என்னென்னு பார்ப்போம். அதாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்டு சோடியம் போரோஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்டு சோடியம் போரோஹைட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ CH3 CHO, this is acetaldehyde இல்லையா. acetaldehyde undergo reduction in the presence of lithium aluminum hydride. You can get the 4 hydrogen. For example பாருங்க, CH3 இங்கே CH இருக்கா, இங்கே வந்துட்டு CH, இங்கே ஒரு H, அப்புறம் எஸ் CH2OH இல்லையா, CH2OH ஆல்கஹால் இல்லையா, CH3 CH2OH ஆல்கஹால் நமக்கு இங்கே கிடைக்குது இல்லையா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். அடுத்தது இப்போ அசிட்டோன் எடுத்துக்குவோம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. இப்போ இந்த அசிட்டோனோட ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். எத்தனை ஹைட்ரஜன் வரும், CH3 CH2OHனா 1 2 தானே, 2 ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் அதில் இல்லையா. இதில் 2 ஹைட்ரஜன் தான், 4 போட்டேன், 2 ஹைட்ரஜன். இப்போ அசிட்டோனுக்கும் அதே தான், 2 ஹைட்ரஜன் தான் நமக்கு வேணும். அதுலேயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கலாம் அல்லது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துக்கலாம். 2 ஹைட்ரஜன் இங்கே பாருங்கள், CH3 C அண்டு CH3, இந்த சிங்கிள் இந்த டபுள் பாண்டோட இது இங்கே OH, இங்கே வந்துட்டு CH, அவ்வளோதான். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. இப்போது இந்த ரியேஜென்ட்டில் வந்து ஒரு எப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கணும். Okay, the presence of the hydrogen with a metal catalyst like platinum, palladium and nickel have also be reducing the aldehyde to their corresponding alcohol. Okay, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஹைட்ரஜன் presence ஆகிருக்கிற ஹைட்ரஜன் in the presence of a metal catalyst, metal catalyst like platinum, palladium or நிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இதே ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சோடியம் போரோஹைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன செய்யும்னா do not reduce which is isolated carbon double bond. Isolated carbon double bond இதை வந்து அதை ரெடியூஸ் பண்ணாது. ஒன்லி CO மட்டும் இது என்ன பண்ணும், C டபுள் பாண்ட் O மட்டும் CHOH அப்படி மாற்றும், அவ்வளோதான். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது அண்ட் ஆல்சோ டபுள் பாண்டு அண்ட் டபுள் பாண்ட் இருக்குல்ல பென்சின் ரிங்கில், டபுள் பாண்ட் ஆஃப் த பென்சின் ரிங் அங்கேயுமே வந்து அதனால் ஒன்றும் செய்யவே முடியாது. பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய சிசி டபுள் பாண்டையும் ஆர் ஏதாவது கார்பனோட சிசி டபுள் பாண்டையுமே இது வந்து ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. இதோட வேலை என்னென்னா சிஓவை வந்து CO இருக்குன்னு வச்சுக்கோங்க, CHOனா CH2OH, COனா CHOHன்னு மாற்றும், அவ்வளோதான். தேர்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எடுத்துக்கோ. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைடு அண்ட் ஆல்சோ த கீட்டோன் எடுத்துக்குவோம். அது என்ன பண்ணும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து only they are reducing the C double bond O group. Okay, C double bond O group and leaving the C double bond, அது C double bond C. COவை மட்டும்தான் இது ரெடியூஸ் பண்ணோம்.
எதை ரெடியூஸ் பண்ணாதுங்க, சி டபுள் பாண்டு சி அப்படிங்கிற குரூப்பை வந்து லீவிங். ஓகே, லீவிங் த சி டபுள் பாண்டு சி சச். ஓகே, அதுதான் உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட். இதோட வேலை என்ன, CHO வந்து CH2OH, CO வந்து CHOH மாறும். அல்லது இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பிளாட்டினம் பல்லேடியம் நிக்கல்ங்கிற கேட்டலிஸ்டோட ஹைட்ரஜன் ப்ரெசன்ஸ் இருக்கிற மெட்டல் நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் சோடியம் போரோஹைட்ரேட் இன்னொரு வேலை என்னென்னா, CC டபுள் பாண்டை அதை டச் பண்ணவே பண்ணாது, பென்சின் இருக்கிற பாண்டை டச் பண்ணாது. ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எடுத்துட்டாலும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து கேன் ரெடியூஸ் இன் CO குரூப். ஆனால் C டபுள் பாண்ட் C வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். ஓகேவா, அடுத்தது ரிடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து வரிசையாக ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டால் காண்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பென்சாலோட ரியாக்ஷனையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போது ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த ரிடக்ஷன் பாருங்கள். அதாவது ரிடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோங்கன்னா, RCHO இருக்குல்ல, ஆல்டிஹைடு வந்து எப்படி மாறணும், RCH3 அல்கேனாக மாறணும், ஹைட்ரோகார்பனா. இப்போ ஆல்டிஹைடு வந்து ஹைட்ரோகார்பனாக மாறனா அதுக்கு ரெண்டு ரியேஜென்ட் தான், ஜிங்க் மெர்குரி கான்சன்ட்ரேட்டட் HCl அண்டு ஹைட்ரஜீன் சோடியம் ஈத்தாக்சைடு, ரெண்டு தான். ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நேமிங் ரியாக்ஷனோட ரியேஜென்ட்னு எடுத்துக்கலாம். கிளமென்சன் ரெடியூசிங் ஏஜென்ட், ரெண்டாவது வந்து உல்ஃப் கிருஷ்ணர் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெண்டுமே வந்து ஆல்டிஹைட் கீட்டோனை வந்து தே கேன் கிவ் தட் அதனுடைய அல்கேன் ஹைட்ரோகார்பனாக மாற்றும். இப்போ நம்ம பார்க்கலாம் கிளமென்சன் ரிடக்ஷன். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன்ப்பா, படிச்சுக்கலாம். இப்போது கிளமென்சன் ரிடக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வந்து ஜிங்க் மெர்குரி HCl, ஜிங்க் அமால்கம் அண்டு கான்சன்ட்ரேட்டட் HCl. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது ரியேஜென்ட் தான். CH3 ரியாக்டன்ட் வந்து அசிட்டால்டிஹைடு. இதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் வேணும் பாருங்கள், CH3. இங்கே வந்து O வந்து என்னது வெளியேறணும், H2Oவாக வெளியேறணும். H2O வெளியேறினா இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன். அப்புறம் இங்கே வந்து CH தான் இருக்குது, அப்போது இங்கே CH3 அம்மா இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன். ஸோ வி வாண்ட் 4 ஹைட்ரஜன் இல்லையா, 4 ஹைட்ரஜன் வி நீட், 4 ஹைட்ரஜன் நேஷன் ஹைட்ரஜன் the presence of the zinc amalgam concentrated HCl. இப்போ அசிட்டால்டிஹைடு வந்து அசிட்டால்டிஹைடு they can give the ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, ஈத்தேன் கிடைக்கும். அதே இது இன்னொரு ரியாக்ஷன் அசிட்டோன் எடுத்துக்கோம், CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோன்லேயும் அதே கதை தான், 4H. இதுக்கு யூஸ் பண்ண ரியேஜென்ட் ஜிங்க் அமால்கம், இப்படி போட்டுக்கலாம். இது ஒன்று, இப்படி இது போட்டாலும் சரி தான், இது போட்டாலும் சரி. கான்சன்ட்ரேட்டட் HCl, CH3 CH2 CH3. இந்த O வந்து H2Oவாக மாறுது. ஆக்சிஜன் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே O இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு H2 ஆட் பண்ணோன்னா முதல்ல H2 ரிமூவ் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் திருப்பி ஹைட்ரஜன் ஆட் ஆகும். திஸ் இஸ் த என்ன ரியாக்ஷன், இது ப்ரொப்பைன். ஓகே, இது வந்து கீட்டோன், கீட்டோன் வந்து அசிட்டோன். இப்போ அடுத்த ரியாக்ஷன் வந்து உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன். நாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஹைட்ரஜன் NH2, அடுத்தது சோடியம் ஈத்தாக்சைடு C2H5ONA, சோடியம் ஈத்தாக்சைடு மிக்சர் தான் வந்து உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன். இங்கேயும் நம்ம அதே தான், அசிட்டால்டிஹைடு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் NH2 C2H5ONA, get the ethane plus H2O. சாரி, இங்கே வந்து என்ன நடக்கும்னா H2O plus N2 ரிலீவ் ஆகும். அதே மாதிரி அசிட்டோன் எடுத்துக்கோம், CH3 CO CH3, சேம் ரியேஜென்ட் NH2 C2H5ONA, cut CH3, get the CH3 plus H2O and N2, same product
reagent வேறு, நேமிங் reaction. Glemmonson-னா we can get the zinc amalgam concentrated HCl. Wolff-Kishler-னா hydrazine and sodium ethoxide யூஸ் பண்ணோம். இது 2 reduction. அடுத்து இன்னொரு reduction ஸ்பெஷல் பினக்கோல். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்த ரிடக்ஷன் இருக்குது. அந்த ரிடக்ஷனை நாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது இப்போ ரிடக்ஷன் மூணாவது ஒன்று வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் டு ஆல்கஹால், ரெண்டாவது ஆல்டிஹைட் கீட்டோன் டு ஹைட்ரோகார்பன், மூணாவது வந்து பினக்கோல் ரியாக்ஷன். ரிடக்ஷன் டு பினக்கோல்ஸ் பாருங்கள். இதில் வந்து நம்ம 2 molecules of acetone எடுத்துக்கணும். 2 molecule of the acetone. தென் நமக்கு என்ன தேவை, எத்தனை ஹைட்ரஜன் வேணும்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து மெக்னீஷியம் எடுத்துக்கிறோம். மெக்னீஷியம் அமால்கம் எடுத்துக்கிறோம். தென் H2O அக்வஸ். ஓகே, H2O, மெர்க்குரி அண்ட் HC. அதாவது மெக்னீஷியம் அமால்கம் அண்ட் H2O ப்ரெசன்ஸில் இந்த 2 molecules ஆஃப் த அசிட்டோன் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகுது. பாருங்கள், இப்போது CH3 இருக்கா, இந்த சியில் வந்து ஓவை இங்கே போட்டுருங்க. இந்த CH3 இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே C டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கோங்க, CH3 போட்டுக்கோங்க, இங்கே CH3 போட்டுருங்க. ஓகே, இப்படி எழுதிட்டு இந்த பாண்டை கட் பண்ணோம். இந்த ஒரு பாண்டை கட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பாண்ட் இங்கே சிங்கிள் பாண்ட், 2 கார்பனுக்கு இடையில பாண்டு, அப்புறம் இங்கே ஹைட்ரஜன், அப்புறம் இங்கே ஹைட்ரஜன். இதுக்கு பேர் தான் பினக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? ஒன்லி 2 ஹைட்ரஜன் இல்லையா? only we want 2 hydrogen, NACE and hydrogen. 2 ஹைட்ரஜன் மட்டும் ஆகுது. டபுள் பாண்ட் வந்து கிளீவேஜ் ஆகி இந்த 2 கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் ஆகுது. இவ்வளோதான். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரியாக்ஷன். இதுக்கு ரியேஜென்ட், இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னா பியூட்டேன். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். அந்த பியூட்டேனில் செகண்ட் கார்பன்லையும் தேர்டு கார்பன்லையும் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது இல்லையா, 2,3 டயால். பியூட்டேன் 2,3 டயால். அதே 2,3ல 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ ஹவு டு ரைட் திஸ் IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? 2,3 டைமெத்தில். ஓகே, பியூட்டேன் 2,3 டயால். அவ்வளோதான் இதோட நேம். பினக்கோல் ரியாக்ஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் போவோம். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனுமே வந்து நேமிங் ரியாக்ஷன் தான். இதுக்கு வந்து CO CH3 குரூப் இருக்கணும். ஆல்ஃபா கார்பனில் CH3 அது H3 இருக்கணும். அப்போ தான் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து நடக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். திஸ் நேம் இஸ் அசிட்டோன். இஸ் இட்? இப்போ அந்த அசிட்டோனோட நாம் என்ன பண்ண போகிறோம்? எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 3 molecules ஆஃப் த ஹாலஜன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு ஆல்ஃபா கார்பனில் Cl3 வந்து அடிஷன் ஆகுது, சப்ஸ்டியூஷன். அதாவது ஹைட்ரஜன் போயிட்டு Cl போய் சேருது. ஓகேவா? CCl3 3HCl வந்து ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. 3HCl ரிமூவ் ஆகிட்டு CCl3 C டபுள் பாண்ட் O CH3ன்னு மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த அடிஷன் ஆஃப் த சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த பாண்டு கிளேவேஜ் ஆகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, ப்ரோட்டான் போய் அங்கே போகுது. அதாவது CHCl3. இதுக்கு பேர் தான் குளோரோஃபார்ம். ட்ரைக்ளோரோ மீத்தேன் குளோரோஃபார்ம். ப்ளஸ் CH3CO இருக்கா, CH3CO. இங்கே ONA இருக்குங்களா, ONA சோடியம் அசிட்டேட். இந்த ஹைட்ரஜன் வந்து
இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரோஃபார்மோட CHCl3 மாறும். அதுக்கப்புறம் CH3COONA மாறுது. ஓகே, சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து குளோரோஃபார்ம் கிடைக்கனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்துட்டு ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். ஓகேவா, அவ்வளோதான். இந்த ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் அல்கைல் குரூப். அதை பற்றி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே.